ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சொல்லிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான வேலையில வேதாமத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் எங்களோடு இடைபடும்படியாக, நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடும்படியாக நாங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். பக்கத்துல இந்த நாட்டை இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கருத்தில் நான் சொல்லிக்கிறேன். கர்த்தர் அபரிவிதமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையான ஈவுகளை கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த அதிகாலை ஜெபத்தில பங்கு பெறுவது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதமாய் அமையும்படியாக, நன்மையாய் அமையும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நீர் எடுத்து பயன்படுத்த ஒவ்வொருடைய மனதின் விருப்பங்கள் வாஞ்சிகளை நிறைவேற்றும். இந்த பகுதியினால் தகப்பனே வேதாந்த பகுதி தியானிக்கும் போது அடியை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படும்படியாக, கர்த்தர் நீர் பேசும்படியாக நாங்கள் செய்யப்படுகிற பாபம். நன்றி 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 செலுத்துகிறோம். கடந்த 2 வாரமாக கூட இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் என்று சொல்லி தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய அற்புதம், கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்து உலகத்துல இருந்தபோது அவர் செய்த அற்புதங்களை மேகம் உண்டு, அநேக காரியங்கள் வேதாந்தத்தில் இன்னும் குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லி லூக்கா சொல்லுகிறார். அவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் வேதாந்தத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தபோது அவர் செய்தார். அவைகளில சில காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில 18 வருடமாய் துணியாய் இருந்த ஒரு பெண்ணை குறிப்பான ஒரு காரியத்தை நம்ம தியானித்தோம். இயேசு ஜெபாலயத்தில் ஒரு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்து ஒரு சுகத்தை கொடுத்தார், கத்த கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய நாளில கூட நம்ம ஒரு வேதாம பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை உள்ள வேத பகுதியில இருக்கிறதான ஒரு சம்பவத்தை, இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை இந்த நாளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நம்மோடு பேசும்படியாக நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதிக்கங்க. சில குறிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அது பிரயோஜனமா இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். இந்த இடத்துல குறிப்பிட்ட சம்பவம் என்ன என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு 100க்கு அதிபதி என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். 100க்கு அதிபதியான மனிதன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் காணப்பட்டது. அவன் யாரு எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் ஒரு யூத மனுஷன் அல்ல இல்லையா. அந்த ரோம ஆட்சி நடைபெறுகிற ரோம இல்லையா பேரரசனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற அந்த 100க்கு அதிபதி அவன் ஒரு ரோம மனிதன். ஆனா இயேசு கிறிஸ்து மேல ஒரு விசுவாசம் அவனுக்கு காணப்பட்டது இல்லையா. இயேசு கிறிஸ்து அந்த கப்பர்நகும் என்ற அந்த ஊருக்குள்ள வருகிறார். கப்பர்நகுக்குள்ள வருகிற போது 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு கப்பர்நகமுக்குள் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவனிடத்தில் வந்து, கப்பர்நகும் என்பது வேதாந்தத்துல அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு இடம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பகுதி, இயேசு கிறிஸ்து அநேகருக்கு சுத்தம் அளித்த ஒரு கப்பர்நகும். அந்த இடத்துல அந்த அவர் அங்க ஊருக்குள்ள பிரவேசிக்கும் போது இந்த 100க்கு அதிபதி வருகிறான். இவன் ஒரு யூத, நல்ல ஒரு ரோமன் இருந்தாலும் இல்லையா, இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், ஒரு விடுதலை கொடுக்க முடியும், ஒரு சுகத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவன் அறிந்திருக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லிப்பார். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு அவர் யூதராக இருக்கணும், கிரேக்கராக இருக்கணும், ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும். இப்ப இந்த காலத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து கிறிஸ்தவனாக இருக்கணும் அப்படி அல்ல. விசுவாசம்,
நமக்குள்ள இது விசுவாசம் எப்படியாக, விசுவாசத்துல நம்ம பெருகும் போது இல்லையா, நம்ம முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம பாவங்களை அறிக்கை செய்து விட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில அங்கத்தினராக சேர்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு காரியங்கள் நடைபெற வழக்கத்துல இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிற்கும் முன்னதாக பாவத்தை விட்டு வரணும் அப்படின்னு சொன்னாலே அவனுக்குள்ள ஒரு அந்த உந்துதல் காணப்பட வேண்டும். விசுவாசம் அவனுக்குள்ள வர வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிப்பார், எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார், எனக்கு சுகத்தை கொடுப்பார், என்னுடைய எல்லா போராட்டங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க, என்னுடைய அடிமைத்தளத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற அந்த உந்துதல் முதலாவதாக நமக்குள்ள காணப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கு. இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையோட நம்ம வந்திருக்கிறோம்? இந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவத்துல வரும்போது ஒரு பிரச்சனையோட வந்தான். என்ன பிரச்சனை? அவனுக்கு வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவனுக்கு குடும்பத்துல சரியான வருமானம் இல்லை, அடுத்த வேலை அவனுக்கு வேலையில என்ன வாய்ப்பு இருக்கும், 100க்கு அதிபதியா இருக்க போறாங்களா இல்ல வேலையை விட்டு தூக்கிட போறாங்களா, இதெல்லாம் அவனுடைய பிரச்சனையாக வரவில்லை. அவன் வந்த பிரச்சனை இல்லையா, அவங்க வீட்டுல அவன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையோ, அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லையோ, அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையோன்னு கூட வரல. அவங்க கூட்ட வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வேலைக்காரனுக்கு திமிர்வாதம் பிடித்திருந்தது. அவருடைய வேலைக்காரனுக்கு ஒரு திமிர்வாதம் பிடித்திருந்தது. 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 6வது வசனத்தை மத்தேயு 8:6 வாசிக்கலாம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்க, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுதான் அடிப்படை. முதலாவது காரியம் அது விசுவாசம் காணப்பட்டது. அந்த விசுவாசம் காணப்படுவதற்கு அவன் ஒரு கிறிஸ்தவனாகவோ யூதனாகவோ இருக்க வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக இந்த மனிதனிடத்திலே காணப்பட்ட ஒரு குவாலிட்டி அல்ல பண்பு என்ன என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிறருக்காக திறப்பிலே நிற்கிற ஒரு குணம். இவன் தனக்காக வரவில்லை, தனக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டும், தனக்கு ஒரு அந்தஸ்து வேணும், தனக்கு ஒரு ஆஸ்தி வேண்டும் என்று சொல்லி வரவில்லை. தன்னுடைய வேலைக்காரன், தன்னுடைய குடும்பத்துல ஒருவன் கூட கிடையாது, தன்னுடைய ஊழியக்காரன் ஒருவனுக்காக அவர் அந்த இடத்துல நிற்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். எவ்வளவு பெரிய நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ஊழியக்காரன், அந்த வேலைக்காரன் ஒரு குடித்து வச்ச வேலைக்காரன் இல்லையா. இந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கம்பெனியோ இல்ல வேலை ஸ்தலங்களோ இல்ல நம்ம சொந்தத்திலே கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவு நாள் நம்ம பிரயோஜனமா இருக்கிறோமோ அவ்வளவு நாள் நம்மளை மெச்சி கொள்வாங்க. நம்மளால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு திமிர்வாதம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா, அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சமூகத்துல ஒதுக்கி விடுவாங்க. இதனால பிரயோஜனம் இல்லை, நீ வேலைக்கு நாளைல இருந்து வேலைக்கு வர வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த 100க்கு அதிபதி செய்த காரியம், அந்த ஊழியக்காரனுக்கு, தன்னுடைய வேலைக்காரனுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை வந்த உடனே அவன் டாக்டர் கிட்ட போல, அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட போல, அங்க இங்கேயும் போல, மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்துவை அவன் தேடி வந்தான் என்று சொல்லிட்டார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பிறருடைய கஷ்டங்களை, பிறருடைய வலி வேதனைகளை, பிறருடைய துயரங்களை நாம பார்த்து எப்படியாக நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம்? அதற்கு எப்படியாக நம்ம பதில் அளிக்கிறோம்? கண்டும் காணாதவர்கள் போல இருக்கிறோமா, அல்லது அதற்கென்று ஏதாவது ஒரு பிரயாசம் இருக்கிறோமா? நல்ல சிந்திக்கும்படியாக நாம இல்லையா அழைக்கப்படுறோம். ஒரு தாய் ஒரு குழந்தை இல்லையா, ஒரு சிறு குழந்தை இல்லையா அழுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எதுக்காக அழுகிறது என்று சொல்லி தெரியாது. ஆனா இரவெல்லாம் அந்த தாய் விழித்திருந்து அந்த குழந்தைக்காக இல்லையா உத்தரவாதம் எடுக்கிறத நம்ம அறிஞர். இதனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாக காணப்படுகிறது? உலக பிரகாரமான வாழ்க்கை எப்படியாக காணப்படுகிறது? நான் என்னுடைய தேவைகள், என்னுடைய காரியம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இல்லது நான் மற்றவர்களுக்காக சிறப்பிலே நிற்கிறவனாக காணப்படுகிறான், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாக? இந்த 100க்கு அதிபதி அதுதான் செய்தான், அவன் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல பின்பகுதி, இப்படியான ஒரு சூழ்நிலை, என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய வேலைக்காரன் இப்படியாக கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்லி
அவரிடத்துல அவரை வேண்டிக் கொண்டான் என்று ஒரு ஜெபம். நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்குது? எத்தனை பேருக்கு எத்தனை நாள் நம்ம பிறருக்காக நம்ம ஃபேமிலியை தவிர்த்து, நம்முடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை தவிர்த்து, நம்ம ஃபேமிலி அப்படின்னா கணவன் மனைவி பிள்ளைகள், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா ஒருவேளை நம்முடைய பெற்றோர், நம்முடைய உடன் பிறந்தோர், இல்லையா, அவங்க ஃபேமிலி. இதை தவிர்த்து நம்ம வெளியில இருக்கிற யாருக்கு நம்ம ஜெபித்து இருக்கிறோம், யாருக்காக நம்ம பிரயாசப்பட்டு இருக்கிறோம்? நம்ம கூட வேலை செய்யறவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ நாள் எத்தனையோ பிரச்சனைகளை சொல்லி இருக்கிறாங்க. என் கணவன் குடிக்கிறாரு, என் மனைவி இப்படியாக சரீர பலவீனப்பட்டு போயிருக்கிறாங்க, என்னோட பிள்ளைகளுக்கு படிப்பு சரியில்லை, என்னோட பிள்ளைகளுடைய திருமண காரியம் எதிர்காலம் சொல்லி எத்தனையோ நண்பர்கள், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, சபை விசுவாசிகள் எத்தனையோ பேர் ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் என்னைக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறோமா? பிறப்பிலே நின்று இருக்கிறோமா? அவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? இதனால சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையில அப்படியாக பிறப்பிலே நிற்கிறதான ஒரு அனுபவம், பிறருக்காக ஜெபிக்கிற அந்த அனுபவம், பிறருக்காக தன்னுடைய இருதயத்துல ஒரு கரிசனையை கொண்டு கொண்டுகிற ஒரு அனுபவம் காணப்பட்டது என்று சொல்லியிருக்காங்க. முதலாவது குறிப்பு நம்ம பார்த்தது விசுவாசம், இல்லையா? விசுவாசத்துக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த கண்டிஷனும் கிடையாது. யூதர் இல்லாதவனாக இருந்தாலும் அவனுக்குள்ள விசுவாசம் காணப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக பிறருக்காக, இல்லையா, பிறப்பிலே நிற்கிற ஒரு அனுபவம், இருதயத்துல கரிசனை உள்ள அனுபவம் என்று நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிற ஒரு காரியம் மத்தேயு அது 8:5 நம்ம வாசிப்போம். 8:5 மறுபடியும் வாசிப்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவனிடத்தில் வந்து, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா நாம் யாரிடத்துல செல்லுகிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூன்றாவது குறிப்பு, இயேசுவின் இடத்துல செல்லுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். இயேசுவின் இடத்துல செல்லுதல், இல்லையா? இந்த மனிதன் அறிந்திருந்தான், இயேசுவிடத்துல செல்லும் பொழுது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், என்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் மருத்துவர் இடத்துல போல அந்த இதை செய்யல இயேசு இடத்துல ஓடி வருகிற ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பிசாசின் போராட்டங்கள் இப்படியெல்லாம் காணப்படும் பொழுது நம்ம யார்கிட்ட ஓடிக்கொண்டிருக்கோம்? நம்ம யார்கிட்ட ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இல்லையா? மனிதர்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? பணபலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆசில சுவாசம் உள்ள மனிதரை நம்புகிறதை பார்க்கலாம், கர்த்தர் மேல பிரியமாய் நம்பிக்கையா இருக்கிறது நலன். அநேக நேரங்கள்ல நம்ம மனுஷங்களை நம்பிடுறோம். அவங்க எனக்கு இது பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க. கர்த்தர் இந்த நாளில அவரை நோக்கி பார்க்கும்படியாக, அவரிடத்துல வரும்படியாக நம்மை அழைக்கிறார். இந்த நூற்றுக்கு அதிபதி செய்த காரியம் இயேசுவை தேடி வருகிறார், இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார். ஒரு மொபைல் போன் நம்ம யூஸ் பண்ற அநேகருக்கு மொபைல் போன் யூஸ் பண்றோம். மொபைல் போன் உடஞ்சிடுச்சு, இல்லையா? உடஞ்சிடுச்சு, இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது சர்வீஸ் பண்ற இடத்துக்கு தான் கொண்டு போகும், இல்லையா? மொபைல் போன் ரிப்பேர் பண்ற இடத்துக்கு கொண்டு. அதை விட்டுட்டு நான் ஷோரூமுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன் அப்படின்னு சொன்னா அதனால அதை பிக்ஸ் பண்ணவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய போராட்டங்கள், வியாதிகள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து. அவர் தான் மெய்யான வழி. அவரை நம்ம அன்றிக் கொள்கிறவர்களாக, இல்லையா, நம்ம தேடி செல்கிறவர்களாக காணப்படுது. 3 காரியங்களை பார்க்கணும். அடுத்தபடியாக, இல்லையா, 8வது வசனத்தை வாசிப்போம். அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா 6வது 7வது வசனத்துல, இல்லையா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வந்து சுகமாக்குவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாரு. ஆனா 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நூற்றுக்கு அதிபதி பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமென். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியம் நல்லா கவனிங்க. நோட்ல கூட நீங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்க. முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியம் தாழ்மையான விசுவாசம்.
இந்த நாள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம் வேண்டும், விசுவாசத்துல வளரணும், விசுவாசம் ஒரு முக்கியமானது, விசுவாசம் ஒரு மூச்சு காற்ற போன்றது அப்படின்னு சொல்லி அநேக விசுவாசத்தை பத்தி நம்ம அறிந்து கொண்டிருக்கிறபடினால விசுவாசத்தை குறித்ததான ஒரு பெருமை அநேகருடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறத பார்க்கணும். நான் எப்படிப்பட்டவனாக்கும், நான் ஜெபிக்கிற ஜெபம் என்ன, நான் செய்கிற காரியம் என்ன, நான் விசுவாசம் எப்படி இருக்கு, நான் சொன்ன நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு மேட்டிமை நாட்களில காணப்படும். ஆனால் இந்த இடத்துல இந்த 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட விசுவாசம் ஒரு தாழ்மையான ஒரு விசுவாசம், ஒரு தாழ்மையான விசுவாசம். இயேசு கிறிஸ்து பாச நீ எங்க வீட்டுக்கு வருகிறதுக்கு நான் தகுதி உள்ளவன் கிடையாது, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க போதும், இல்லையா? நான் வருகிறதுக்கு தகுதி அல்ல, இல்லையா? தன்னை தாழ்த்துகிறவனாக அந்த இடத்துல அவன் இருக்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம எப்படி எத்தனை முறை நம்ம தாழ்த்தி இருக்கிறோம் சிந்தித்து பார்க்காதீங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி ஒரு இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். தாழ்மையின் ரூபமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார், தாழ்மையின் அவதாரம் அவர் எடுத்தார். நாமும் தாழ்மையாக இருக்கும்படியாக நம்மை நாமே தாழ்த்தும்படியாக இது வந்து ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு குவாலிட்டின்னு கூட சொல்லலாம். ஒரு ஃபேவர், ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நம்மை தாழ்த்துகிறோம். ஒரு அதிகாரிக்கு முன்னாடி போய் நிக்கிறோம், ஒரு சிக்னேச்சர் வாங்கணும், ஒரு அப்ரூவல் வாங்கணும், ஒரு உயர் அதிகாரி கிட்ட போறோம் அப்படின்னு சொன்னாலுமே நம்மை தாழ்த்த வேண்டும். அந்த இடத்துல போய் நான் யாருன்னு தெரியுமா, நீ கையெழுத்து போடலன்னா நான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா, இப்படி எல்லாம் நம்ம பேச மாட்டோம், இல்லையா? அப்ப அந்த தாழ்மை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமானதாக காணப்படுகிறது. இந்த 100க்கு அதிபதி இந்த காரியங்களை அறிந்தவனாக இயேசு கிறிஸ்துவிடத்துல தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லிப்பான். அவன் தாழ்மையாக இருந்தான், அவனுடைய விசுவாசம் இல்லையா ஒரு வைராக்கியம் உள்ள விசுவாசமாக காணப்பட்டது என்று சொல்லி நீங்க முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உடனடியாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறார். 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். அதுக்கு முந்தின வருஷத்துல 9வது வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 100க்கு அதிபதி தன்னை குறித்த காரியங்களை சொல்லுவாங்க. எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு, இவ்வளவு அதிகாரம் இருக்கு, நான் இதெல்லாம் இருக்கு, ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் சொல்லி அந்த விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து காண்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை பார்க்கிறார், ஆச்சரியப்படுகிறார், இல்லையா? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிற விதமாக இருக்கிறதா, நம்மை மெச்சிக்கொள்கிற விதத்துல இருக்கிறதா என்று சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படும் தாழ்மையான ஒரு விசுவாசம். அடுத்தபடியாக 5வதாக அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சா, இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரத்தை அறிந்த ஒரு விசுவாசமாக இருந்தது. 9வது அதிக வசனத்தை நம்ம வாசிப்போம். அதுக்கு முந்தின 10க்கு வாசிப்போம், நம்ம 9 வாசிப்போம். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருந்தவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். அந்த மனிதனுக்கு எனக்கு இதெல்லாம் அதிகாரம் இருக்கான்னு சொல்லி அவன் அதை அறிந்திருந்தான். அதை விட முக்கியமான ஒரு காரியம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவிடத்துல இருக்கிற அதிகாரத்தை அவன் விசுவாசிப்பான். அதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவிற்கு என்ன அதிகாரம் இருக்கு? முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நீங்க மத்தேயு கடைசி அதிகாரத்துல கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்படும். சகல அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவர் கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த 100க்கு அதிபதி தனக்கு இருக்கிற அதிகாரத்தை அவன் அதை அறிந்திருந்தான். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதிகாரத்தை அவன் அறிந்திருந்தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து சொல்லுகிறான் இல்லையா,
இந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவனுக்கு தெரிகிறது அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையினால விடுதலை உண்டாகும் என்று சொல்லி அவன் அறிந்தது. இந்த நாளில கூட இயேசு கிறிஸ்து அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைய நாளில கூட அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. நோயின் மேல அதிகாரம், பிசாசின் மேல அதிகாரம், சூழ்நிலைகளின் மேல அதிகாரம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கரடு முரடான கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரம் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு கொடுத்தார். அந்த வார்த்தைக்கு அதிகாரம். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் ஒரு முக்கியம் இல்லையா? அந்த வார்த்தையை அவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். வேத புஸ்தக வடிவில் அவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எல்லா காரியங்களையும் திருஷ்டாங்கமா அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து எதிர்த்து நிற்கும்படியாக நமக்கு சொல்லி இருக்கிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களும் அங்க படகுல போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அடித்தட்டுல படுத்திருக்கிறார், நித்திரையா இருக்கிறார். ஆனா திடீரென்று ஒரு கொந்தளிப்பு வருகிறது, காற்று அதிகமாக இருக்கிறது, படகு முங்கி போகிற சூழல் காணப்படுகிறது. சீஷர்கள்லாம் பயந்தாங்க. அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, நாங்கள் தமிழ்ந்து போக போகிறோம், நாங்க மாண்டு போக போகிறோம் என்று. இயேசு கிறிஸ்து செய்த ஒரே ஒரு காரியம், ரெண்டே வார்த்தை தான், இறையாதே அமைதலாய், இறையாதே அமைதலாய். அந்த வார்த்தை புறப்பட்ட உடனே இயற்கை இல்லையா கீழ்ப்படிந்தது என்று சொல்லிப்பார். காற்று அடங்கி போயிட்டு, கடல் கொந்தளிப்பு அமைதலாயிற்று என்று சொல்லிப்பார். இந்த நாளில அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? நாம செய்ய வேண்டியது, இந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசித்து அவரை நோக்கி வந்தானோ, அதே போல நாமும் இன்றைய நாளில் இந்த அதிகாரத்தை உடையவர்களாக நாம இயேசு கிறிஸ்துவை நோக்கி வர வேண்டும். வேத வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். வேத வசனத்தை உறுதியாய் தியானிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நமக்கு இல்லையா உதவி செய்கிறவர், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதிகாரம் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு விடுதலை, வார்த்தை, அது வார்த்தை என்ற அதிகாரம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அதிகாரம். ஆறாவதாக இல்லையா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு அற்புதம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அந்த இடத்துல வெளிப்படுகிறது. 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் மத்தேயு 8:13. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமேன். இல்லையா? ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அந்த அற்புதம் எப்படி நிகழ்கிறது? நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து அந்த வார்த்தையை வெளிப்படுத்த உடனே உடனடியாக அந்த இடத்துல ஒரு விடுதலை. அந்த நாளிகையிலே இல்லையா, போப்பா நீ வீட்டுக்கு போய் பாரு, வீட்டுக்கு போனோன்னு ஒரு வாரத்துல சரியாயிடுவான், 2 வாரத்துல சரிவாயிடுவான், இன்னும் கொஞ்ச நாள்ல சரிவாயிடுவான் என்று சொல்றது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து